ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் வுட் பாலிஷ் ஒர்க். நாம் இப்போ இந்த வீடியோவில் சீலர் பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அதை அப்ளை பண்ணி எப்படி சாண்டிங் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீலர் பட்டி முக்கியமாக சாக் பவுடர். நம்ம ஒரு டோர் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் பவுடர் எடுத்தால் போதும். ஏன்னா பெரிய பெரிய பட்டியெலாம் நம்ம மெட்டல் பெஸ்ட்லேயே பார்த்துட்ருப்போம். சின்ன சின்ன டாட்டு கிராக்ஸ் மட்டும்தான் நம்ம சீலர் பட்டியில் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் 250 கிராம் சாக் பவுடர் எடுத்துங்க. இந்த 250 கிராமே உங்களுக்கு டோருக்கும் ஒரு வாசக்காலுக்கும் வந்துடும். வேலை அதிகமாக இருக்குன்னா நீங்கள் 1/2 கிலோ கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம 250 கிராம் போதும். அது கூட நம்ம வேங்க மரன்றதுனால ரெட் பவுட்ரு. நீங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. சாக் பவுடர் அளவு சொல்லிவிட்டேன். இது அளவு பார்த்திங்கன்னா டோரோட கலருக்கு ஏற்ற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். இதுக்கெலாம் அளவு கரெக்டாக இது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டோரும் ஒரு மாதிரி இருக்கும் கலரு. ரெட்டு போட்டாச்சு. இப்போ ப்ரௌன் மட்டும் ஓரளவுக்கு மீடியமாக போடுங்க. நம்ம கலர் பத்தலைனா கூட நம்ம ஃபைனலில் சீலர் பட்டி மிக்ஸ் பண்ணிட்டு கூட நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் கலர் கொஞ்சமாக போட்டுங்க. இதுக்கு பேர் சீலர் பட்டினா சீலர் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் புட்டியில், அதுதான். ஒரு 50 ml ஊற்றிக்குங்க. ஒரு 1/4 கிலோ பவுடர் மிக்ஸ் பண்ணுறோன்னா ஒரு 50 ml சாண்டிங் சீலர். சாக் பவுடர், கலர் பவுடர், சாண்டிங் சீலர் அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் முதல்ல. அப்போ தான் கலர் ஈவனாக உட்காரும். சீலரும் ஓவராலாக ஈவனாக இருக்கும். அது மாதிரிங்க. இது மாதிரி கொஞ்சம் உதிரியாக வந்துடணும், துத்திரியாக. அதுக்கப்புறம் தின்னர் பார்த்திங்கன்னா நம்ம பட்டியோட பக்குவம் மிக்சிங் தகில் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். தின்னரும் அப்படி தான். நம்ம அந்த பக்குவம் வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தின்னர் ஊற்றி மிக்ஸ் பண்ணினே இருங்க. பாருங்க, அது கரெக்டாக இருக்குது. பத்தலைனா கூட நம்ம தின்னர் மிக்ஸ் பண்ணி இந்த டைமில் கலர் தேவைனாலும் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கலர் கரெக்டாக இருந்தால் விட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலரும் கரெக்டாக இருக்குது. இது பாருங்கள், தகில் எடுக்கிற மாதிரியும் கரெக்டாக இருக்குது. பட்டி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்க. அது மாதிரி சின்ன சின்ன டென்ட்டு, சின்ன சின்ன கிராக் மட்டும் இது சீலர் பட்டியில் பாருங்கள். பெருசுலாம் இருந்தால் நம்ம மெட்டல் பெஸ்ட்டில் தான் பார்க்கணும். அது ஃபஸ்ட்லேயே பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். சீலர் பட்டி கொஞ்சம் பெஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம ஒரு ரவுண்டு பார்க்குறதாலையுமே அது ட்ரை ஆகிடும். டக்குன்னு சாண்டிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ஓவராலாக எங்கெங்கே டென்ட்டு பட்டிலாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு கிராக்ஸ்லாம் வாட்டுற மாதிரி 150, 120 இது ஃபஸ்ட்டு போட்டிருந்தாலும் நம்ம 150, 120 அது மாதிரி வாட்டுற மாதிரிலாம் தேய்க்கலாம். 100 கூட தேய்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு இது மாதிரி இது க்ளீன் பண்ணி சீவனதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.